Hello friends, welcome back to our channel RelishTheCurry. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு prawn மசாலா. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாம் செய்ய போகிற ப்ரான் மசாலாவுக்கு ரொம்பவே ஃப்ளேவர் தரப்போகிறது இந்த சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இதை நம்ம சதைச்சி வச்சுக்கணும். அப்புறமா குடம்புளி இதை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போது இந்த சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நான் இடிக்கல்ல போட்டு தனியாக இடித்து வச்சுருக்கிறேன். மண்சட்டியில் 2 டீஸ்பூன் தேங்காய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் நான் இதோட சேர்த்துக்கிறேன். வெந்தயம் பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் 2 நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம இடித்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இதோடவே இடித்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம இதை 1 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கலாம். இதோட நறுக்கி வச்சிருக்கிற ஒரு தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா புளிப்பு ஃப்ளேவருக்காக நான் குடம்புளி ஊற வச்சுருந்தேன்ல, அதை நான் இதோட சேர்த்துக்கிறேன். இதை 1 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணால் போதும். தக்காளி வெந்துட்டுருக்கட்டும். நான் இப்போ ப்ரான்ஸ் இங்கே க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துக்கலாம். மசாலாவோட இந்த ப்ரான்ஸ் நல்லா ஒட்டுற மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. ப்ரான்ஸ்லேருந்தே நிறைய தண்ணி வந்திருக்கு. நம்ம எந்த தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கல. நான் ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் தான் சேர்த்துருக்கிறேன். ஃப்ரெஷ் ப்ரான்ஸ் டக்குன்னு குக் ஆகிடும். நீங்கள் ரொம்ப நேரம் குக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ரான்ஸ் ரப்பரி ஆகிடும். 4 to 5 நிமிஷமே கரெக்டாக இருக்கும். அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது மேலே நான் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம்ல, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோ வாசனையாக இருக்குது இந்த ப்ரான் மசாலா. நம்ம இப்போ இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம்.
ரொம்ப ஜூஸியாக அதே டைம் ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ப்ரான் மசாலா நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரெலிஷ் த கரி. தேங்க்யூ.